இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய சச் இரிட்டேட்டிங் கேரக்டர் அப்படின்னா நான் வந்து நிறைய பேர் சொல்லுவேன். ரொம்ப வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கெவி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கேஜே, அதுக்கப்புறமா இந்த கம்ருதீனு, இந்த மாதிரி வந்து ஒரு சில பீஸுகள் பார்த்தீங்கன்னா சச் இரிட்டேட்டிங் கேரக்டராக வந்திருக்காங்க. நாளாக நாளாக அவங்க வந்து ஒரு கேரக்டர் வந்து எப்படின்னு தெரியல. பட் வந்து இந்த கண்டிஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சச் இரிட்டேட்டிங் கேரக்டராக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான். ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வேணும்னே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா சபரியை வந்து விட்டுட்டேன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லாத விஷயம், ஒன்றும் இல்லாத ஒரு டம்மியை பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரை பார்த்தீங்கன்னா வந்து சும்மா சும்மா வந்து போட்டு போட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கல, சச் இரிட்டேட்டிங் கேரக்டர். ஆனால் இந்த இடத்துல நான் க்யூட்டாக பண்ணுறேன், ஏஞ்சல் மாதிரி பண்ணுறேன், அழகாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸு, அதாவது இந்த பீஸு பார்த்தீங்கன்னா 2, 3 எபிசோடு வந்து பார்த்துருச்சு. நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபேன் பேஸ் வரும், எந்த மாதிரி பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நிறைய வரவேற்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு போன சீசனில் சௌந்தர்யா வந்து என்ன பண்ணாங்களோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து பண்ணுது. சௌந்தர்யா தான் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி வந்து க்யூட்டாக பேசுறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி இந்த இவங்க யாராவது ஓவியா, இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ஒரு இந்த ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த ஓவியாவாக இருக்கட்டும், இவங்களாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பீஸுகள்லாம் வந்திருக்கு. சும்மாவே பார்த்தீங்கன்னா தங்களை வந்து ஒரு க்யூட்டு, தன்னை வந்து ஒரு பேரழகி நினச்சிங்கன்னா அந்த பேசுகிற வாய்ஸே வந்து வந்து முள்ளு முள்ளு குத்துனா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முள்ளு குத்துனா வலிக்கும், இதை சொல்கிறது எப்படி, முள்ளு குத்துனா வலிக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூடை பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து காட்டுறாங்க. சரியான கிரிஞ்சாக தான் எனக்கு வந்து தெரியுது. எனக்கு தெரிஞ்சு யார் சொல்கிறது தெரிஞ்சிருக்கோ, வியானா தான் வந்து சொல்கிறேன், வியானா. ஸோ இவங்க தான் வந்து ஓவராக பார்த்தீங்கன்னா கிரிஞ்சி பண்ணிட்டு வந்து சுற்றுறாங்க. அதுலேயும் சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய பிஆர் வந்து வெளியே வலுவாக செட் பண்ணிட்டு போயிருப்பாங்க போல். இன்ஸ்டாகிராமை திறந்தாலே வியானாவுடைய ரீல்ஸை வந்து நம்ம வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது. புது புது சேனல்ஸ் பார்த்திங்கன்னா வியானா ஃபேன் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஓப்பன் பண்ணி வியானாவுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களை வந்து க்ரியேட் பண்ணி போடக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு வந்து பிஆருக்கு வந்து காசு கொடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து வருது, இவங்க வந்து பிஆர் செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்ற எண்ணம் உங்களுக்கு வந்து தோணுது, என்ன மாதிரியே தோணுது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைப்பா இவங்களாம் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா, அவங்களே பாவம்பா, அவங்க வந்து சின்ன பொண்ணுப்பா, அவங்களுக்கு வந்து பேச தெரியாதுப்பா, வெகுளிப்பா, இல்லைப்பா அவங்க வந்து குட்டி ஜெனிலியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்டில் வந்து போட்டு வைங்க. எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதையும் மறக்காமல் கீழே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க.